மைக் என்னாச்சு? மைக் ஆன் பண்ணுங்க. இந்த இது பண்ணி வரும்போது அடுத்தடுத்த படைப்புகளை மதிப்புவதற்கு ஐயா கோரிக்கை வச்சாங்க. முருகேசன் ஐயா வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து செய்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக இந்த மண்ணுக்கான ஒரு மொழி அது ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மாபெரும் ஆளுமை. ஒரு மாபெரும் ஆளுமை. அவரோட கதையில பாத்தீங்கன்னா வா எல்லாமே இருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் என்ன பேசப்பட்டதோ அந்த மொழியை வந்து அவ்வளோ சிறப்பாக வச்சிருப்பாங்க. கதைகளின் நுட்பம் அது வேற. இந்த மொழியை வந்து அவரை மாதிரி கையாண்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு இந்த மண் மீது இந்த மக்கள் மீது இருக்கிற ஒரு காதல் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன இது கொச்சையா இருக்குது. இல்லை, ஈரமாக இருப்பது ஜகத்தான் உங்களுக்கு. இதுதான் இந்த எளிய மக்கள் பேசுகிற மொழி. அந்த மொழியை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறோம். எல்லாரும் உணவுக்காக நேரம் நெருங்கிச்சு. அடுத்தடுத்த படைப்புகளை இன்னும் எளிய மக்களின் வாழ்வை, நான் இது வந்து எழுதியிருக்கிற படைப்புகளை ஒரு 90 விழுக்காடு வந்து எளிய மக்களை தான் எழுதணுன்ற வேற ஒரு முடிவோடவே இருக்கு. இது வந்து எனக்கு எவ்வளோ கதைகள் சொல்றதுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த மக்கள்கிட்ட தான் வந்து அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான நேசம் இருக்குது அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஒரு சின்ன கதை, ஒரு செருப்பு தைக்கிறவர் பத்தின கதை. செஞ்சிக்கு பக்கத்துல மேல்கலவாயின்ற ஒரு 3 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு வயசானவர் செருப்பா இருந்து கையில் எடுத்துட்டு வர்றாரு. அது இல்லாம கையில ஒரு மூட்டை வச்சிருக்காரு. அந்த அவர்கிட்ட கொஞ்சம் தச்சு கொடுங்க. எவ்வளோ ஆகும்? 15 ரூபா ஆகும். ஐயோ 15 ரூபா இல்லை என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபாய்க்கெல்லாம் தைக்க முடியாது போயான்றாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி தைக்கிறாரு. அந்த தைக்கிற நேரத்துல அவர் அவர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்த பார்த்தோன்னே இவ்வளோ வெயிலா இருக்கு, ஒரு கொடை வச்சு தைக்கலாம் இல்லை, நீ கடை தான் இங்க போடுற அப்படின்னு அவர்கிட்ட பேச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நீ எங்கே போய் வரேன்னு. நான் இது மாதிரி என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன், மல்லாட்டை கொஞ்சம் வளைஞ்சது இப்போ கொடுத்துட்டு வரேன், மாப்பிள்ளை ஒன்றும் சரியில்லை, ஏதோ பசங்க பேர பசங்க இருக்கு நான் பண்ணுறேன்னு கொடுத்துட்டு வரேன். இவங்க 2 பேருக்கான உரையாடல் போயிட்டு இந்த உரையாடல் போய் முடியும் போது சுக்குட்டி எடுத்துட்டு வரதுக்கு வராங்க. இதுக்குள்ள தச்சு முடிச்சுட்டாரு. 10 ரூபாய் கொடுத்துட்டாரு. 10 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு சுக்குட்டி வந்து அவன் கடையை வழக்கமா வந்து நிற்கிறவர். அவர் வந்து கேட்கும்போது 2 கொடு, இரு பெரிய டீ சாப்பிட்டு போ அப்படின்னு. இந்த 10 ரூபாய்க்கு தான் ஏற்கனவே 15 ரூபாய் கொடுக்கலன்னா வந்து திட்டம் போட்டாரு. இந்த மனம் இருக்கு இல்ல, இது வந்து எந்த கோடிகளிலும் நிரப்ப முடியாது. அந்த 10 ரூபாய்க்கான வேல்யூ சாதாரண. இதுதான் எளிய மக்களின் வாழ்வில் இருக்கிற அறமும் நேசமும் உண்மையும். அதுக்காக தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். ஒரு விடுதலை என்பது ஏதோ கோஷம் போடுறதால மட்டுமே நிகழ்த்துறாங்க. அதுக்காக கோஷம் போடுறத குறைன்னு சொல்ல வரல. அது மட்டுமே விடுதலை கிடையாது. அது மட்டுமே விடுதலை சாத்தியமாக்காது. என் நிலமும் என் விதையும் என் எளிய மக்களும் எனக்காக களமாக இருக்கிறார்கள். நான் பார்த்த மனிதர்களின் வாழ்க்கை பாடுகளை, வழிகளை
சமூகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அதிலிருந்து அவர்களை மீட்க அவலங்களை, அவர்கள் படும் துன்பங்களை எழுதுவதுதான் என்னுடைய வேலை. அதற்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து எழுதுவேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த தென்பெண்ணை இலக்கிய கூடல், பொதுவாக தலைன்றது வேற ஒன்றும் இல்லை, தலைவர். ஒரு குருன்னா இது வந்து ராஜேந்திர சோழன் ஐயா தான், இன்னொரு பக்கம் ஒரு பழமலை தான். இவ்வளவு எவ்வளவு நெருக்கமா இருந்தா கூட நம்ம எல்லாருமே வந்து அரவணைச்சு கூப்பிட முடியாது. எந்த நேரமும் ஒரு முள்ளு காலில் ஏறிச்சுன்னா கூட முள்ளு காலில் ஏறிச்சுன்னா பார்த்தோம். அதுதான் வந்து எங்களுக்கான நட்பு. அனைவருக்கும் நன்றி. கடிகாரத்தையும் எங்களையும் புரிந்து கொண்டதற்கு நன்றி. வாழ்த்த